நண்பர்களே, இன்சூரன்ஸ் பாலிசி கவனம் செலுத்தணும்னு சொல்கிறோம். எந்த மாதிரி கவனம் செலுத்தணும்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நண்பர்களே, இப்போ கோழி முட்டை விட்டு அடை காக்குது. அந்த முட்டைக்கு மேலே படுத்திருக்கும்போது குஞ்சு எப்போ வரும், குஞ்சு எப்போ வரும், குஞ்சு எப்போ வரும். ஸோ இந்த இந்த சிந்தனையிலே இருக்கும். அதனுடைய எண்ணமும் செயலும் அந்த முட்டைக்கு மேலே இருந்து அந்த சிந்தனையில் ஒரே சிந்தனையில் இருக்கும்போது 21வது நாள் குஞ்சு அடை புரிஞ்சு வந்துடுது. ஆமை கடல்லே வாழ்ந்துட்டு இருக்கும். ஆமை முட்டையை கொண்டு கடல் கரையில் விட்டுரும், மூடி போட்டு போயிடும். ஆனால் கடலில் அது எங்கே சுற்றிக்கிட்டே இருந்தாலும் அதனுடைய சிந்தனை முழுக்க அந்த முட்டைக்கு மேலேயே இருக்கும். என் குஞ்சு எப்போ வரும், என் குஞ்சு எப்போ வரும்னு சொல்லிட்டே இருக்கும். ஒரு காலகட்டம் அந்த நினைவு, அந்த நேர்மறை சிந்தனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஆக்டிவேஷன் எல்லாம் ஒன்று சேர்க்கும்போது அந்த முட்டை குஞ்சு பொறிஞ்சு தாய் இருக்க இடத்துக்கு நேரே கடலுக்கே வந்துடும். மீன் குஞ்சு தண்ணி இருக்கிற காலத்தில் முட்டை விட்டு வச்சுருக்கோம். தண்ணி இல்லை, குளம் வறண்டு போச்சு. எத்தனை காலத்தும் கழித்தாலும் அந்த தண்ணி இருந்தாலும் அந்த மீன் இருக்குல்ல, அந்த மீன் அந்த சிந்தனையை வச்சுட்டு போயிருமா, அந்த நினைவை வச்சுட்டு போயிருமா. அந்த நினைவுக்கு அவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நண்பர்களே, நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் எதிர்காலத்திற்காக எடுக்கப்பட்ட எல்லை சேமிப்பை, உங்கள் நினைவை கரெக்டாக நீங்கள் அதில் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அதில் பலன் கிடைக்கும் என்பதை நேரத்தை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு சேமிப்பதுனா ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.